அன்பு தமிழ் நல்லுள்ளங்களே, நாம் இப்போது ஒன்றை பேசியாக வேண்டும். கடந்த காலத்திலிருந்து முதல்வர்களை விட தமிழகத்தில் தற்போது பதவி வகிக்கும் முத்துவேல் கருணாநிதியினுடைய தலைமை பண்பை நாம் சொல்லியாக வேண்டும். ஒரு நாட்டில் கவர்னர் என்பவர் சட்டசபை நிறைவேற்றுகின்ற தீர்மானத்தை வழிமொழிந்து அனுப்பக்கூடிய பொறுப்புடையவர். அப்படி அனுப்ப முடியாததை அவர் மறுபடியும் திருப்பி அனுப்பி சட்டசபையில் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பினால் அவர் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த விதிமுறைகளை எல்லாம் மீறி தமிழக கவர்னர் ஆர்.என். ரவி RSS அரசியலை தமிழகத்தில் தொடர்ந்து செய்து வருகிறார். இதனால் தமிழக அரசு கல்வித்துறையில் துணைவேந்தர்களை நியமிப்பதில் பெரிய சிக்கலை ஏற்படுத்தியது. அவர்கள் நோக்கமே கல்வித்துறையை சீரழிப்பதுதான் RSSின் நோக்கம். அதை கவர்னர் RSSின் வேலையை கவர்னர் மாளிகையில் இருந்து கொண்டு செய்து வந்தார். உச்சகட்டமாக ஒரு நீதிமன்றங்கள் சென்று உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தந்தது. கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் குறிப்பிட்ட காலத்தில் இந்த மனுக்களை மறு ஆய்வு செய்து திருப்பி அனுப்ப வேண்டும் என்று நிபந்தனை விதித்தது. கவர்னர் நிறுத்தி வைத்திருந்த மனுக்களை உச்ச நீதிமன்றமே சரி செய்து அவைகளை சட்டமாக்க செய்து வந்தது. இப்படி ஒரு சூழ்நிலையில்தான் பிஜேபி அரசு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் நாகரீகமே இல்லாமல் துணை ஜனாதிபதியை விட்டு பேச வைத்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக இப்போ ஜனாதிபதி அவர்கள் 14 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். ஒரு இந்தியாவின் மூத்த குடிமகளாக இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் அந்த 14 கேள்விகளை எழுப்பி நீதிமன்றத்திற்கு ஒரு புதிய தந்த தீர்ப்புக்கு ஒரு இடையூறு செய்ய நினைக்கிறார்கள். ஆனால் அதையும் எதிர்த்து தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தன் தந்தையின் வழியை நிதானமாக பின்பற்றுகிறார். எனவே எமர்ஜென்சி காலத்தில் எப்படி எமர்ஜென்சியை போக்குவதற்கு எல்லா மாநில முதல்வர்களையும் அன்று தலைவர் கலைஞர் ஒருங்கிணைத்தாரோ அதுபோல இன்று அவர் பிஜேபி ஆளாத எதிர்க்கட்சி மாநிலங்களின் முதல்வர்களை ஒருங்கிணைக்கும் வேளையில் இணைந்திருக்கிறார். தலைமை பண்பு என்பது இதுதான். இது இந்தியாவிற்கு முன்மாதிரியாக எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் என்பதை கூறி நிறைவேறுகிறோம். வணக்கம்.